Hi friends, welcome to my channel. இன்னைக்கு வந்து நம்ம நியூ மாடல்ல இந்த zigzag basket எப்படி போடுறதுன்னு பார்க்க போறோம். இந்த basket வந்து பாத்தீங்கன்னா நான் 4 கலர் யூஸ் பண்ணிருக்கேன். white கலர், மெரூன் கலர், yellow, green வந்து யூஸ் பண்ணிருக்கேன். இந்த கூடையில வந்து ஈஸியா ஒயர் எப்படி ஜாயின் பண்றதுன்னு சொல்லியிருக்கேன். இந்த மெத்தட் யூஸ் பண்ணீங்கன்னா ரொம்ப சீக்கிரமா இந்த கூடையை வந்து போட முடியும். இந்த கூடை போடுறதுக்கு 1.5 ரோல் ஒயர் தேவைப்படும். சரி வாங்க இந்த கூடை எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இந்த கூடை போடுறதுக்கு 3 அடியில் 40 ஒயர் கட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ஒயரெல்லாம் நம்ம 2 ஒயராக எடுத்து நாட் போட்டுக்க போகிறோம். இப்போ இந்த கட் பண்ண ஒயரில் இருந்து 2 ஒயர் எடுத்து ஈவனாக மடிச்சுக்குங்க. மடிச்சுட்டு இப்போ இந்த 2 ஒயரையும் வச்சு பாக்ஸ் நாட் போட்டுக்கலாம். நாட் போட்டு ஒயர் ஈவனா இருக்கான்னு செக் பண்ணிக்கங்க. அப்படி ஈவனா இல்லைன்னா ஈவனா வர மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம 2 ஒயர் வச்சு ஒரு நாட் போட்டிருக்கோம். இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லா ஒயரையும் 2 ஒயராக எடுத்து நாட் போட்டுருங்க. நாட் போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம். பாருங்க இப்போ எல்லா ஒயரையும் நாட் போட்டு முடிச்சாச்சு. மொத்தம் நம்மளுக்கு 20 நாட் இருக்கும். இப்போ இந்த 20 நாட்டையும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் 2 நாட் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த 2 நாட்டையும் சேர்த்து வைக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மேலே கீழே 2 இடத்துலையும் ஒயர் கிராஸாக வரும். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம மேலே இருக்க கிராஸ் ஒயரில் மட்டும் நாட் போட்டுக்கலாம். இப்போ இந்த 2 நாட்டையும் ஜாயின் பண்ணி ஒரு நாட் போட்டிருக்கோம். அடுத்து 3வது நாட் எடுத்துக்கலாம். இப்போ இந்த நாட்டை 2வது நாட்டோட சேர்த்து வைக்கும்போது அதே மாதிரி மேலே கீழே வந்து நம்மளுக்கு ஒயர் கிராஸாக வரும். அதில் மேலே இருக்க கிராஸ் ஒயரில் மட்டும் நாட் போட்டுக்கலாம். இப்போ 3 நாட் ஜாயின் பண்ணியிருக்கோம். அடுத்து 4வது நாட் எடுத்துக்கலாம். இப்போ இந்த நாட்டை 3வது நாட்டோட சேர்த்து வைங்க. இப்படி வைக்கும்போது மேலே கீழே 2 இடத்துலையும் ஒயர் கிராஸாக வரும். அதில் மேலே இருக்க கிராஸ் ஒயரில் மட்டும் நம்ம நாட் போட்டுக்கலாம். இப்போ நம்ம 4 நாட் ஜாயின் பண்ணியிருக்கோம். அடுத்து 5வது நாட் எடுத்துக்கலாம். இப்போ இந்த நாட்டை 4வது நாட்டோட சேர்த்து வைங்க. சேர்த்து வைக்கும்போது 2 இடத்துல நம்மளுக்கு ஒயர் கிராஸாக வரும். அதில் மேலே இருக்க கிராஸ் ஒயரில் மட்டும் நாட் போட்டுக்கலாம். இப்போ நம்ம 5 நாட் வந்து ஜாயின் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லா நாட்டையும் ஜாயின் பண்ணிடுங்க. ஜாயின் பண்ணி முடிச்சுட்டு பார்க்கலாம். பாருங்க இப்போ நம்ம 20 நாட்டையும் வந்து ஜாயின் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ இந்த 20 நாட் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த லைன் வந்து பார்த்தீங்கன்னா சென்டர் லைனு. அந்த லைனுக்கு மேலே 7 லைனும் கீழ்ப்பக்கம் 7 லைனும் வந்து நம்ம போட போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாட்டுக்கு மேலே ஒரு லைன் வந்து போட்டிருக்கோம். இப்போ அடுத்த லைன் போடலாம். பார்த்தீங்கன்னா சென்டர் லைனில் நம்மளுக்கு 20 நாட் வரும். இப்போ அதுக்கு அடுத்த லைனில் 19 நாட், அதுக்கு அடுத்த லைனில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 18 நாட் அப்படின்னு வரும். ஒவ்வொரு லைன் போடும்போதும் ஒவ்வொரு நாட் வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும். இப்போ நம்ம கிராஸாக இருக்கிற ஒயரில் வந்து நாட் போட போகிறோம். பாருங்க இப்போ ஃபர்ஸ்ட் கிராஸாக இருக்க 2 ஒயரையும் எடுத்து நான் நாட் போட்டுக்கிறேன். இப்போ அடுத்த கிராஸ் ஒயரில் நாட் போட்டுக்கலாம். இப்போ அதுக்கு அடுத்து இருக்க கிராஸ் ஒயரில் நாட் போட்டுக்குங்க. இப்போ அதுக்கு அடுத்த கிராஸ் ஒயரில் நாட் போட்டுக்கலாம். இப்போ
இதே மாதிரியே கண்டினியூவாக கிராஸாக இருக்க ஒயரில் நாட் போட்டு வாங்க. இந்த சென்டர் லைனுக்கு மேலே 7 லைன் வந்து போட்டுருங்க. போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ இந்த சென்டர் லைனுக்கு மேலே 7 லைன் வந்து போட்டிருக்கேன். இப்போ அதே மாதிரியே நம்ம கீழ்ப்பக்கம் 7 லைன் வந்து போட போகிறோம். இப்போ அதனால் இதை திருப்பிக்கலாம். திருப்பிட்டு இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா 7 லைன் வந்து போடணும். இப்போ அதே மாதிரி கிராஸாக இருக்க ஒயரில் நம்ம நாட் போட்டு வரலாம். இப்போ அடுத்த கிராஸ் ஒயரில் நாட் போட்டுக்குங்க. இப்போ அதுக்கு அடுத்த கிராஸ் ஒயரில் நாட் போட்டுக்கலாம். இப்போ அடுத்து இருக்க கிராஸ் ஒயரில் நாட் போட்டுக்கலாம். இப்போ இதே மாதிரி கண்டினியூவாக கிராஸாக இருக்க ஒயரில் நாட் போட்டு வாங்க. 7 லைன் போட்டுருங்க. போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ இந்த சென்டர் லைனுக்கு மேலே 7 லைனும் கீழே 7 லைனும் வந்து போட்டு முடிச்சாச்சு. இப்போ அடுத்ததான் 2 சைட்லேயும் நம்ம நாட் வந்து பிரித்து விட போகிறோம். இப்போ இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா 7 நாட் வர அளவுக்கு இந்த நாட்டெல்லாம் நம்ம பிரித்து விடலாம். இப்போ இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு லாஸ்ட்டாக ஒரு நாட்டோடு முடிஞ்சிருக்கும். இப்போ இதை வந்து 7 நாட் வர அளவுக்கு பிரித்து விட போகிறோம். நான் வந்து இப்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க நாட்டை வந்து பிரித்து காமிக்கிறேன். இப்போ இந்த சைடில் 7 நாட் வர அளவுக்கு நம்ம நாட்டெல்லாம் பிரித்து விட்டுடலாம். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் லைனில் பார்த்திங்கன்னா ஒரு நாட் இருக்கும், அதை நான் பிரித்து விட்டுடுறேன். இப்போ அடுத்து 2வது லைனில் நம்மளுக்கு 2 நாட் இருக்கும், அந்த 2 நாட்டையும் பிரித்து விட்டுடலாம். இப்போ அடுத்து 3வது லைன். இந்த லைனில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 3 நாட் இருக்கும். இப்போ இந்த 3 நாட்டையும் பிரித்து விட்டுடலாம். இப்போ அடுத்து 4வது லைன். இந்த லைனில் நம்மளுக்கு 4 நாட் இருக்கும், அந்த 4 நாட்டையும் பிரித்து விட்டுடலாம். இப்போ அடுத்து 5வது லைன். இந்த லைனில் நம்மளுக்கு 5 நாட் இருக்கும், இந்த 5 நாட்டையும் பிரித்து விட்டுடலாம். இப்போ அடுத்து 6வது லைன். இந்த லைனில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 6 நாட் இருக்கும், இந்த 6 நாட்டையும் நம்ம பிரித்து விட்டுடலாம்.
பார்த்திங்கன்னா 6 லைன் வந்து பிரித்து விட்டோம். நம்மளுக்கு 7 நாட் வர அளவுக்கு பிரிச்சுருக்கோம். இப்போ அதே மாதிரி இந்த சைட்லேயும் பார்த்திங்கன்னா நம்ம 7 நாட் வர அளவுக்கு பிரித்து விடணும். பிரித்து விட்டு பார்க்கலாம். பாருங்கள், இப்போது 2 சைட்லேயும் வந்து நம்ம 7 நாட் வந்து வர அளவுக்கு பிரித்து விட்டுருக்கோம். இப்போ நம்ம அடி போட்டு முடிச்சிட்டோம். இப்போ அடுத்ததாக வந்து நம்ம நாட் போடலாம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எல்லா பக்கத்துலேயும் வந்து ஒயர் வந்து கிராஸில் வரும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மேல் பக்கம் மேலே வர எல்லா ஒயரும் பார்த்திங்கன்னா கிராஸில் இருக்கும். அதே மாதிரி சைட்லேயும் பார்த்திங்கன்னா கிராஸில் இருக்கும். கீழே கிராஸ், அதே மாதிரி இந்த சைட்லேயும் கிராஸாக இருக்கும். ஆனால் கார்னரில் மட்டும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 2 ஒயர் ஒரே பக்கமாக போகும். பாருங்கள், 4 கார்னரில் 2 ஒயர் ஒரே பக்கமாக போகும். அந்த 2 ஒயரையும் சேர்த்து வச்சு அப்படியே நம்ம நாட் போடணும். பாருங்கள், இப்போ இந்த கார்னர்லேயும் 2 ஒயர் வந்து ஒரே பக்கமாக போகும். இந்த 3வது கார்னரும் பாருங்கள், 2 ஒயர் ஒரே பக்கமாக போகுது. நம்ம நாட் போடும்போது அந்த ஒரே பக்கமாக போகிற அந்த 2 ஒயரையும் சேர்த்து வச்சு நாட் போடணும். இப்போ அடுத்ததான் நாட் போடுறதுக்கு முன்னாடி 10 ஒயராக வந்து நம்ம பிரித்து தனியாக வந்து கட்டி வச்சிடலாம். அது கட்டுறதுக்காக பார்த்திங்கன்னா நான் லப்பர் பேண்ட் எடுத்திருக்கேன். இப்போ இந்த பேண்ட் வச்சு தான் நம்ம 10 ஒயராக வந்து தனியாக பிரிக்க போகிறோம். நான் எப்படி வந்து பிரிக்கிறேனோ அதே மாதிரியே பிரிங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த டிசைன் வந்து கரெக்டாக வரும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஃபஸ்ட்டு நான் கார்னரில் வர அந்த 2 ஒயர் எடுத்துக்கிறேன். ஒரே பக்கமாக போகுது இல்லையா, அந்த 2 ஒயரையும் எடுத்துக்கிறேன். பாருங்கள், இது வந்து பார்த்திங்கன்னா சைடில் வர ஒயர், இது வந்து ஃப்ரண்ட்டில் வர ஒயர். சரிங்களா, இந்த வந்து ஃப்ரண்ட்டு பக்கம். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா கார்னரில் ஒரே பக்கமாக போகிற அந்த 2 ஒயர் வந்து எடுத்துக்கிறேன். அடுத்ததாக நான் ஃப்ரண்ட் சைட்லேருந்து 2 ஒயர், பாருங்கள் 2 ஒயர் வந்து எடுத்துக்கிறேன் ஃப்ரண்ட் பக்கத்தில் இருந்து. இப்போ நம்ம 4 ஒயர் எடுத்திருக்கோம். அடுத்ததாக சைடில் வந்து எடுக்க போகிறோம். இந்த சைடு ஒயர் இருக்கு இல்லையா, அதிலிருந்து 6 ஒயர் எடுத்துக்கலாம். அதாவது 3 கிராஸ் ஒயர். சரிங்களா, சைடில் இருந்து 3 கிராஸ் ஒயர், 6 ஒயர் வந்து நம்ம எடுத்துக்கிறோம். பாருங்க, 3 கிராஸ் ஒயர் வரும். இதில் மொத்தம் 6 ஒயர் இருக்கும். இப்போ இந்த 6 ஒயரையும் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 10 ஒயர் எடுத்திருக்கோம். இந்த 10 ஒயரையும் வந்து நம்ம லப்பர் பேண்ட் போட்டு வச்சுக்கலாம். நான் சொல்கிற மாதிரி கரெக்டாக எடுத்தீங்கன்னா தான் நம்மளுக்கு அந்த ஷேப் வந்து கரெக்டாக வரும். இப்போ லப்பர் பேண்ட் போட்டோம். இப்போ அடுத்த செட் எடுக்கலாம். இப்போ அடுத்த 10 ஒயர் வந்து எடுக்க போகிறோம். இப்போ வந்து கார்னரில் நம்ம வந்து இப்போ எடுத்திருக்கோம். சரிங்களா, கார்னர் ஒயரையும் சைடில் இருந்து ஒயரையும் எடுத்து நம்ம போட்டிருக்கோம். இப்போ அடுத்ததாக ஃப்ரண்ட் பக்கம் வந்து எடுக்க போகிறோம். இதில் வந்து பாருங்கள், இதில் வந்து மொத்தம் 10 ஒயர் வந்து நம்ம எடுக்கணும். அதாவது 5 கிராஸ் ஒயர், 5 இடத்துல கிராஸாக வர 10 ஒயர் வந்து நம்ம எடுக்க போகிறோம். இந்த கிராஸ் ஒயராக வர ஒயர்லேருந்து 10 ஒயர் வந்து எடுத்து நம்ம லப்பர் பேண்ட் போட்டு வச்சுக்கலாம். இப்போ அடுத்து 3வது செட் பாருங்கள். இப்போ அதுக்கு அடுத்து இருக்க 10 ஒயர் எடுத்துக்கலாம். 5 இடத்துல கிராஸாக வர 10 ஒயரை வந்து நான் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த 10 ஒயரையும் லப்பர் பேண்ட் போட்டுடலாம். இப்போ 3 செட்டாக ஒயர் பிரிச்சிருக்கோம். அடுத்து 4வது செட் எடுத்துக்கலாம். பாருங்க, இப்போ இது வந்து கார்னர் ஒயர் வரும். இதில் ஃபஸ்ட்டு நான் கார்னரில் இருக்க அந்த 2 ஒயர் எடுத்துக்கிறேன். அதாவது ஒரே பக்கமாக போகிற 2 ஒயர் எடுத்துக்கிறேன். அடுத்ததான் இந்த ஃப்ரண்ட் பக்கத்தில் இருந்து பார்த்தீங்கன்னா 2 ஒயர் மீதி இருக்கும். அந்த 2 ஒயர் எடுத்துக்கலாம். அடுத்ததாக சைடில் வந்து பார்த்திங்கன்னா 6 ஒயர் வந்து எடுக்கணும். சைடு ஒயரில் நம்மளுக்கு கிராஸாக வர 3 செட் ஒயர், அதாவது 6 ஒயர் வந்து எடுக்கணும். மொத்தம் இப்போ 10 ஒயர் இருக்கும். இப்போ இந்த 10 ஒயரையும் நம்ம லப்பர் பேண்ட் போட்டுக்கலாம்.
இப்போ 4 செட் வந்து பிரிச்சிட்டோம் நம்ம. இப்போ அடுத்து 5வது செட் போடுறதுக்கு நம்ம இந்த கூடையை திருப்பி விட்டுக்கலாம். திருப்பி இந்த சைடில் வந்து எடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த சைடில் 3 செட் ஒயர், அதாவது 6 ஒயர் மீதி இருக்கும். இப்போ அந்த 6 ஒயர் எடுத்துக்கோங்க. அடுத்ததாக கார்னரில் வர 2 ஒயர் ஒரே பக்கமாக போகும் இல்லையா, அந்த 2 ஒயர். அடுத்து இந்த ஃப்ரண்ட் சைட்லேருந்து 2 ஒயர் வந்து எடுத்துக்கோங்க. மொத்தம் 10 ஒயர். சரிங்களா? இப்போ இந்த 10 ஒயரையும் நம்ம லப்பர் பேண்ட் போட்டுக்கலாம். இப்போ அதுக்கு அடுத்து இருக்கிற 10 ஒயர் வந்து எடுத்துக்கலாம். இப்போ அதுக்கு அடுத்த 10 ஒயர் எடுத்து நம்ம லப்பர் பேண்ட் போட்டு வச்சுக்கலாம். 5 கிராஸ் ஒயர். சரிங்களா? 5 செட்டு கிராஸ் ஒயரை எடுத்து நான் தனியாக லப்பர் பேண்ட் போட்டுக்கிறேன். இதில் மொத்தம் 10 ஒயர் இருக்கு. இப்போ அடுத்த 10 ஒயர் எடுத்து லப்பர் பேண்ட் போட்டுக்கலாம். இப்போ இது வரைக்கும் நம்ம 7 செட் வந்து பிரிச்சிருக்கோம். அடுத்து லாஸ்ட்டாக 8வது செட் வந்து பிரிக்கணும். பாருங்கள், இது வந்து கார்னரில் வரும். இப்போ ஃப்ரண்ட்டில் 10 ஒயர் எடுத்துட்டு மீதி வந்து பார்த்திங்கன்னா 2 ஒயர் இருக்கும். அந்த 2 ஒயர் எடுத்துக்கோங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா கார்னர் ஒயர் 2 ஒயர் ஒரே பக்கமாக போகும் இல்லையா, அந்த 2 ஒயரும் எடுத்துக்கோங்க. அடுத்து சைடில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 3 கிராஸ் ஒயர் செட் இருக்கும். அதாவது 6 ஒயர் இருக்கும் சைடில். அந்த 6 ஒயரையும் எடுத்துக்கோங்க. இப்போ மொத்தம் 10 ஒயர். இந்த 10 ஒயரையும் நம்ம லப்பர் பேண்ட் போட்டுக்கலாம். பாருங்க, இப்போ நான் மொத்தம் வந்து பிரிச்சுட்டேன். மொத்தம் 8 செட்டு இருக்கும் நம்மளுக்கு. இப்போ இதில் எப்படி நாட் போடுறதுன்னு பார்ப்போம். இப்போ இந்த ஃபஸ்ட்டு இருக்க செட் எடுத்துக்கிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 10 ஒயர் இருக்கும். இப்போ இதை வந்து நான் கழட்டி விட்டுறேன். இப்போ இந்த 10 ஒயரையும் வச்சு நம்ம நாட் போட போகிறோம். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 5 இடத்துல நம்மளுக்கு ஒயர் கிராஸாக வரும். இப்போ கிராஸாக வர அந்த 5 இடத்துலையும் நம்ம நாட் போட்டுக்கலாம். 1 2 3 4 5 மொத்தம் 5 இடத்துல இருக்குது கிராஸ் ஒயர். இந்த 5 இடத்துலையும் நம்ம நாட் போட்டுக்கலாம். பாருங்க, இப்போ கிராஸாக ஒயர் வந்த 5 இடத்துலையும் வந்து நம்ம நாட் போட்டு முடிச்சிட்டோம். இப்போ இந்த 5 நாட் போட்டதுக்கப்புறம் நம்மளுக்கு 4 இடத்துல ஒயர் கிராஸாக வரும். இப்போ கிராஸாக வர அந்த 4 இடத்துலையும் நம்ம நாட் போட்டுக்கலாம்.
இப்போ இந்த 4 நாட் வந்து போட்டதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 3 இடத்துல ஒயர் வந்து கிராஸாக வரும். இப்போ அந்த 3 இடத்துலையும் நம்ம நாட் போட்டுக்கலாம். இப்போ இந்த 3 நாட் போட்டதுக்கு அப்புறம் 2 இடத்துல நம்மளுக்கு ஒயர் கிராஸாக வரும். இப்போ கிராஸாக வர இந்த 2 இடத்துலையும் நம்ம நாட் போட்டுக்கலாம். இப்போ இது 2 நாட் போட்டதுக்கப்புறம் மேலே நம்மளுக்கு 2 ஒயர் கிராஸாக வரும். இப்போ கிராஸாக வர அந்த 2 ஒயரையும் எடுத்து ஒரு நாட் போட்டுக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு முக்கோணம் டிசைன் வந்திருக்கும். இப்போ அடுத்து இருக்கிற 10 ஒயர் எடுத்துக்கலாம். இப்போ இந்த 10 ஒயர்லேயும் அதே மாதிரியே தான் நம்ம முக்கோணம் வந்து போட போகிறோம். பாருங்க, இப்போ லப்பர் பேண்ட் கழட்டி விட்டுடலாம். கழட்டிட்டு இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மொத்தம் 5 இடத்துல ஒயர் வந்து கிராஸாக வரும். இப்போ கிராஸாக வர அந்த 5 இடத்துலையும் நம்ம நாட் போட்டுக்கலாம். பாருங்க, இப்போ 5 நாட் வந்து போட்டு முடிச்சிட்டோம். இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 4 இடத்துல ஒயர் கிராஸாக வரும். இப்போ கிராஸாக ஒயர் வர இந்த 4 இடத்துலையும் நம்ம நாட் போட்டுக்கலாம். பாருங்க, இப்போ 4 நாட் போட்டாச்சு. இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 3 இடத்துல ஒயர் கிராஸாக வரும். இப்போ கிராஸாக ஒயர் வர இந்த 3 இடத்துலையும் நம்ம நாட் போட்டுக்கலாம். இப்போ 3 நாட் போட்டாச்சு. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2 இடத்துல ஒயர் கிராஸாக வரும். இப்போ கிராஸாக வர அந்த 2 ஒயரையும் எடுத்து நாட் போட்டுக்குங்க. இப்போ இந்த 2 நாட் போட்டதுக்கப்புறம் மேலே 2 ஒயர் கிராஸாக வரும். கிராஸாக வர அந்த 2 ஒயரையும் எடுத்து ஒரு நாட் போட்டுக்குங்க. பாருங்க, இப்போது 2வது ட்ரையாங்கிளும் வந்து போட்டு முடிச்சிட்டேன்.
இப்போ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா கார்னரில் வர ட்ரையாங்கிள் எப்படி போடுறதுன்னு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ கார்னரில் இருக்க இந்த 10 ஒயரையும் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு லப்பர் பேண்ட் கழட்டி விட்டுடலாம். பாருங்கள். இப்போ இந்த வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 10 ஒயர் இருக்கும். இப்போ இந்த ஒயரெல்லாம் நம்ம நாட் போடலாம். பாருங்கள், மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 5 இடத்துல வந்து ஒயர் வந்து நாட் போடணும். அதில் வந்து இந்த கார்னரில் வர 2 ஒயர் மட்டும் ஸ்ட்ரைட்டாக போகும். நீங்கள் நாட் போடும்போது இந்த 2 ஒயரையும் சேர்த்து வச்சு அப்படியே நாட் போடணும். பாருங்கள், இப்போ ஃபஸ்ட் இருக்க கிராஸ் ஒயரில் நாட் போட்டுக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு கிராஸ் ஒயரில் நாட் போட்டாச்சு. இப்போ அடுத்து வர ஒயர் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட்டாக போகிற அந்த 2 ஒயர், அந்த 2 ஒயரையும் எடுத்து ஒரு நாட் போட்டுக்கலாம். இப்போ அடுத்து கிராஸ் ஒயரில் நாட் போட்டுக்கலாம். இப்போ அடுத்து இருக்க கிராஸ் ஒயரில் நாட் போட்டுக்கோங்க. இப்போ அடுத்த கிராஸ் ஒயரில் நாட் போட்டுக்கலாம். பாருங்க, இப்போ நம்ம இந்த கார்னரில் மொத்தம் 5 நாட் வந்து போட்டு முடிச்சிட்டோம். இப்போ இந்த 5 நாட் போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 4 இடத்துல ஒயர் வந்து கிராஸாக வரும். இப்போ கிராஸாக ஒயர் வர அந்த 4 இடத்துலையும் நம்ம நாட் போட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ 4 நாட் வந்து போட்டு முடிச்சிட்டோம். இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 3 இடத்துல நம்மளுக்கு ஒயர் வந்து கிராஸாக வரும். இப்போ கிராஸாக ஒயர் வர அந்த 3 இடத்துலையும் நம்ம நாட் போட்டுக்கலாம். இப்போ இந்த 3 நாட் போட்டதுக்கப்புறம் 2 இடத்துல ஒயர் கிராஸாக வரும். இப்போ கிராஸாக வர அந்த 2 இடத்துலையும் நம்ம நாட் போட்டுக்கலாம். இப்போ 2 நாட் போட்டதுக்கப்புறம் மேலே நம்மளுக்கு 2 ஒயர் கிராஸாக வரும். கிராஸாக வர அந்த 2 ஒயரையும் எடுத்து ஒரு நாட் போட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னா இப்போ 3வது முக்கோணமும் போட்டு முடிச்சிட்டோம். இப்போ இதே மாதிரியே தான் நம்ம எல்லா இடத்துலையும் நாட் போடணும். மீதி இருக்கிற இந்த ஒயருங்களையும் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரியே நாட் போட்டுருங்க. இந்த 10 ஒயர் வச்சு முக்கோணம் வந்து போட்டுருங்க. போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம்.
பார்த்திங்கன்னா நான் முக்கோணம் போட்டு முடிச்சிட்டேன். மொத்தம் 8 இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு முக்கோணம் வந்திருக்கும். பார்த்திங்கன்னா நம்ம அடி போட்டுட்டு முக்கோணம் போட்டு வச்சுருக்கோம். இப்போ இதுக்கப்புறம் எப்படி போடுறதுங்கிறத செகண்ட் பார்ட்டில் பார்க்கலாம். தேங்க்யூ.